வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அட ஆமாங்க. பூமியில ஒரு பெரிய விண்கல் விழுந்து டைனோசர்கள் அழிஞ்சு போனது நமக்கு தெரியும். அது இயற்கை கொடுத்த தண்டனை. ஆனா கடந்த 300 வருஷத்துல எந்த விண்கல்லும் விழல, பூகம்பமும் வரல. ஆனா பல உயிரினங்கள் கூட்டமா அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் விண்கல் இல்ல, மனிதர்கள். பேராசைக்காகவும் பசிக்காகவும், ஏன் வெறும் பொழுதுபோக்கிற்காகவும் நாம அழிச்ச 3 அப்பாவி உயிரினங்களின் சோக கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நாம போக போறது 1700களின் காலகட்டம். பனிக்கட்டிகள் நிறைந்த பெரிங் கடல்ல ஒரு நாள் மாலுமிகள் ஒரு விசித்திரமான விலங்க பார்த்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாறை மாதிரி அசைஞ்சிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரிஞ்சது, அது ஸ்டெல்லர் கடல் பசு. நினைச்சு பாருங்க, 30 அடி நீளம், 10 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நீர்வாழ் உயிரினம். அதுக்கு எதிரிகளே கிடையாது. அதனால மனிதர்களை பார்த்ததும் பயப்படாம ஒரு குழந்தை மாதிரி படகு பக்கத்திலேயே வந்து விளையாடுச்சு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதோட கறி ருசியா இருக்குன்னு தெரிஞ்சதும் ஈவு இரக்கமே இல்லாம வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்குனா, இந்த விலங்க கண்டுபிடிச்ச வெறும் 27 வருஷத்துல உலகத்துல இருந்த அத்தனை கடல் பசுவையும் கொன்னு தீத்துட்டாங்க. ஒரு அப்பாவி இனத்தோட முடிவு மனிதனோட பசிக்கு இரையாகிடுச்சு. அடுத்தது 1800களுக்கு வருவோம். வட துருவத்துல வாழ்ன ஒரு பறவையோட கதை இது. இன்னைக்கு நாம பாக்குற பெண்குயின்கள் எல்லாம் இந்த பறவைய பார்த்துதான் பேரே வாங்குச்சு. அதுதான் கிரேட் ஆக். இதுவும் பறக்க தெரியாத, தத்தி தத்தி நடக்கிற ஒரு அழகான பறவை. ஆனா மனிதர்களோட மெத்தைக்கு பஞ்சு தேவைப்பட்டப்போ இவங்களோட மென்மையான இறகுகள் கண்ணுல பட்டுச்சு. அவ்வளவுதான், லட்சக்கணக்கான பறவைகளை கொன்னு குவிச்சாங்க. கடைசியா மிஞ்சின சில பறவைகளை மியூசியத்துல வைக்கிறதுக்காக பணக்காரங்க தேடி தேடி வேட்டையாடினாங்க. 1844ஆம் வருஷம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி ஒரு தீவுல இருந்த கடைசி ஜோடி பறவைய மீனவர்கள் கழுத்த நெரிச்சு கொன்னாங்க. அங்க இருந்த ஒரே ஒரு முட்டையையும் காலால் மிதிச்சு உடைச்சாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு இனமே பூமியில இருந்து துடைச்சு எரியப்பட்டுச்சு. கடைசியா 1900களுக்கு வருவோம். ஆஸ்திரேலியாவில வாழ்ந்த டாஸ்மேனியன் டைகர். இது பாக்குறதுக்கு நாய் மாதிரியும், முதுகுல வரிக்குதிரை கோடுகளோடவும், கங்காரு மாதிரி வயிற்றுல பையோடவும் இருந்த ஒரு அதிசய வில்லனும். ஆனா விவசாயிகள் வளர்த்த ஆடுகளை இது கடிக்குதுன்னு பழிய போட்டு அரசாங்கமே இதுக்கு தலைக்கு இவ்வளவு விலைன்னு அறிவிச்சு சுட்டு கொல்ல சொன்னாங்க. கடைசியா மிஞ்சினது பெஞ்சமின் பேர் கொண்ட ஒரே ஒரு ஆண் புலிதான். அதுவும் ஒரு ஜூல அடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இரவு ஜூ ஊழியர்கள் கவனக்குறைவா அத உள்ள கூண்டுல அடைக்க மறந்துட்டாங்க. வெளியில இருந்த கடும் குளிர தாங்க முடியாம அந்த கடைசி உயிரும் அன்னிக்கு ராத்திரி செத்து போச்சு. மனிதனோட அலட்சியம் ஒரு இனத்தையே காவு வாங்கிடுச்சு. கடல் பசுவ ருசிக்காக கொன்னோம், கிரேட் ஆக் பறவைய இறகுக்காக கொன்னோம், டாஸ்மேனியன் டைகரை பயத்துல கொன்னோம். வரலாறுங்கிறது சும்மா படிக்கிறதுக்கில்ல, அதுல இருந்து பாடம் கத்துக்கத்தான். இனியாவது மிச்சம் இருக்கிற உயிர்களை காப்போம். இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற வரலாற்று தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.